மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது. லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து. அது அந்த லைகோபீனை தனியாக பிரித்து எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்குறாங்க. ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர், அதாவது சிறுநீரக பாதையில் ஆண்களுக்கு மட்டும் புராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். உடலிரவின் போது விந்துவை பீச்சி அடிக்கக்கூடிய செயலை செய்வது அந்த புராஸ்டேட் கிளாண்ட். அந்த கிளாண்ட் 50-55 வயசுக்கு மேலே லேசாக வீக்க வரும். வரக்கூடிய புற்றுநோய்களில் ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு. அந்த ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்கிறது நண்பர்களே. மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பரிசி. இன்னைக்கு நிறைய பேர் சக்கரை வியாதிக்காக மாப்பிள்ளை சம்பா வாங்குறாங்க. சக்கரை வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த நாம் ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது? மாப்பிள்ளை சம்பாவில் புட்டு செஞ்சால் எவ்வளவு நல்லா இருக்குது. மாப்பிள்ளை சம்பாவில் இட்லி தோசை செஞ்சால் சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையாக இருக்குது. சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ மென்மையாக இருக்குது. அப்போ சுவையும் நலமாக இருக்குது, மருத்துவ குணமும் நலமாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா? இட்லி தோசைன்னா தயவு செய்து வெள்ளை அரிசியில் பண்ணாதீங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கருப்பு தொலியுள்ள உளுந்தையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இட்லி கொஞ்சம் சிவப்பா அந்த பையன் சொன்ன மாதிரி அழுக்காக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் உடம்பு சிறப்பாக இருக்கும்.